ஹாய் பக்தர்களே வணக்கம். இன்று நாம் கார்த்திகை மாதம் 4வது வாரம், அது கடைசி இந்த மாதத்தோட கடைசி வாரம் என்பதனால மக்கள் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு, அதாவது லட்சுமி நரசிம்ம கோயிலுக்காக வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், இதனுடைய தொடக்கம் தான். இங்கேருந்து தான் நம்ம மலைக்கு போகிறவங்க இங்கே ஃபஸ்ட்டில் ஆஞ்சநேயரை வணங்கிட்டு தான் போவாங்க. அங்கே பார்க்கலாம் வாங்கன்னா அங்கே போனோம். ஃபஸ்ட்டில் அங்கே வணங்கிட்டோம். நாங்கள் சுற்றுறோம் சரியான ஜனபதம். நாங்கள் போனது 8 மணிக்குங்க. இது 7:30 8 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஜனம். கொஞ்சம் கூட ஃப்ரீயாகவே இல்லை. எவ்வளோ ஜனம். கற்பூரம் வாங்குறதுக்கு கூட ஃப்ரீயாக இல்லை. மக்கள் அந்த பக்கம் இந்த பக்கம். அந்நேரத்துக்கு வந்து 6 மணிலேருந்து அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்னதானமும் வாங்கிட்டு இருக்காங்க. குளத்தில் வந்து நாங்கள் கழுவிட்டு மூஞ்சியெல்லாம் கை கால் கழுவிட்டு போகிறதுக்கு ஆரம்பித்தோம். கற்பூரம் கொளுத்திட்டு அதாவது போகலாம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 2 நுழைவாயில் மட்டும்தான் இருக்கும். அந்த குளத்தில் வந்து கழுவுறதுக்காக 2-3 அந்த 2 இடத்துக்கு தான் போவாங்க. அதிகமான ஜனங்க. உங்களுக்கே தெரியும், பார்த்திங்கன்னா தெரியும். அதாவது பார்த்திங்கன்னா பக்கத்தில் அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியே வரலான்னு வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா அன்னதானம் மதியத்து சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலையில் பொங்கல், இட்லி, வடை எல்லாமே போட்டுருந்தாங்க. சரி, சின்னமலை அடிவாரத்துக்கு போகலான்னு ஃபஸ்ட்டில் போனோம். அதாவது பார்த்திங்கன்னாவே தெரியும் எவ்வளோ ஜனம். நாங்கள் அங்கேருந்து போகிறதுக்கே வந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அவ்வளோ ஜனமாக இருந்தது. சரி, ஃபஸ்ட்டில் பெரிய மலை போயிட்டு அங்கே மலை அடிவாரத்தில் போயிட்டு தரிசனம் செய்துட்டு அப்புறம் போகலான்னு போனோம். போகிற வழி இதெல்லாம் பார்த்துட்டு போனோங்க. ஆஞ்சநேயருடைய நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். சின்னம் அதாவது சொல்லுங்கள். சரி, பெரிய மலையோட அடிவாரத்துக்கு வந்தாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜனம். ஒன்றுமே கற்பூரம் விற்கிறவங்க எல்லாமே நிறைய கூட்டமாக தான், நெரிசல் அதிகமாக தான் இருந்தது. நாங்கள் போகவே முடியல. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதோட கடைசி வாரன்றதுனால மக்கள் அதிகமாகவே இருக்குங்க. தினமும் வருவாங்க. தினமும் வர்றதுனால அந்த 5 வாரம்னாவே ஸ்பெஷல். அதுலேயும் இந்த லாஸ்ட் வாரன்றதுனால லீவு. மக்கள் வந்து அனைவரும் நிறைய ஜனமாக இருந்தது. நாங்கள் போயிட்டு கற்பூரம் கொளுத்திட்டு மலை அடிவாரத்தில் கொளுத்திட்டு அங்கேருந்து போகலான்னு பார்த்தோம். பக்கத்தில் அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. அன்னதானம் வாங்கி சாப்பிட்டாச்சு. பெரியவங்களுக்காக வருது. அவங்களே வந்து தட்டு எடுத்துகிட்டு வாங்கி கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிறவங்க ஒரு 10 பேர் இருக்காங்க. நாங்கள் அருமையாக தான் சர்வீஸ் பண்ணாங்க. சூப்பராக வந்து அன்னதானம் வந்து அவங்களே கூப்பிட்டு தராங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா இது மேலே போகிறதுக்கான, பெரிய மலைக்கு போகிறதுக்கான நடைபாதை வழி, படிக்கட்டு படி உங்களுக்கே தெரியும். வந்து இருக்குங்க, இங்கே பார்த்துருப்பீங்க. சரி, இங்கே நாங்கள் வீடியோக்காக பர்பஸ்க்காக வந்தோம் அப்படின்றதுனால கடவுளை வணங்கிட்டு போயிருந்தோம். கற்பூரம் கொளுத்திட்டு அங்கேருந்து வணங்கிட்டு, சரி அம்மனை லட்சுமி நரசிம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம சரி சின்னமலை அடிவாரத்துக்கு போகலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி ஆச்சுங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜனம் மக்கள். அங்கேருந்து பெரிய மலையிலேருந்து சின்ன மலைக்கு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அங்கேருந்து வந்துட்டோம். சின்னமலை அடிவாரங்க. நீங்கள் பார்க்குறது வந்து சின்னமலை அடிவாரம். கற்பூரம் கொளுத்தணும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா போகிறவங்க கற்பூரம் கொளுத்திட்டு போயிட்டே இருக்காங்க, வந்துகிட்டே இருக்காங்க. அவ்வளோ ஜனங்க அன்றைக்கி. ஏன்னா கொஞ்சம் நேரம் நின்னா கூட அங்கே க்ரௌட் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 40 வருஷமாக இங்கே அன்னதானம் பண்ணுறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த கலர் ட்ரெஸ் போட்டு 40 வருஷமாக. எத்தனை வருஷமாக சார் அன்னதானம் இங்கே வந்துட்டு எத்தனை வருஷங்களாம்? 600 பேர் வந்து நடைபாதை பாத யாத்திரை வந்து இங்கே ட்ரஸ்ட்டோட கூட்டின்னு போகிறாங்க. அவங்களுக்கான மொத்த ட்ரஸ்ட்டு இல்லை பேர் சொல்ல சரியாக தெரில. அதனால பாத யாத்திரை சென்னை 30 வருஷம். நம்ம எந்த ஊர் சார்? சூளமேடு பாத யாத்திரை போகுது சார். சூளமேட்லேருந்து திருமலை பாத யாத்திரை சபைன்னு பேர். ஸ்ரீ ராகவன் திருமலை பாத யாத்திரை சபைன்னு பேர். அங்கேருந்து ஒரு 40 வருஷமாக பாத யாத்திரை போயிட்டுருக்கோம். சூளமேட்லேருந்து அன்னதானம் வந்து ஒரு 30 வருஷமாக பண்ணுறோம். எத்தனை பேர் சார் நீங்கள் பாத யாத்திரை போகிறது வந்து 600 பேர். ஆமாம், சென்னையிலேருந்து சூளமேட்லேருந்து 600 பேர் போகிறோம். சரிங்களா? இங்கே சூளகிரியில் கடிகாச்சாரம் வந்து 30 வருஷமாக அந்த அன்னதானங்களில் ஈடுபட்டு இருக்கோம். 30 வருஷம் மலைக்கு போகிறார்கள். 40 வருஷமாக பாத யாத்திரை சென்னையில் இருக்கு பாத யாத்திரை. அதுக்கு அற்புதமான இந்த கணிகை பிரசாதம் செய்து கொடுக்குறது கணிகவேலும் சுவாமி அவர் தான். ஆற்காட்டிலேருந்து வராரு. சரியா? அவரே ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு மட்டும் இல்லை, பல கல்யாணங்கள் நிகழ்ச்சிகள்லாம் சுவாமி பண்ணி தராரு. அதையும் யூடியூப்பில் போடுவோம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 40 வருஷமாக நாங்கள் மலைக்கு வந்துட்டு இருக்கோம். 30 வருஷமாக நாங்கள் அன்னதானம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களால் முடிஞ்ச நீங்களும் வந்து பக்தர்களுக்கு வந்து முடிஞ்சளவு உங்கள் கையில் கிடச்சது ஏதாவது அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட அவங்களே செய்வாங்க. இல்லை நீங்களே கூட எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அன்னதானம் செய்து போடுறாங்க. பார்த்திங்கன்னா ரோப்காருக்கு போகக்கூடிய வழிங்க ஃபுல்லாகவே. அன்றைக்கி நாங்கள் 8-9 மணிக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா 9 மணி. ஃபுல்லாகவே ரோப்கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே இதுவாகிடுச்சிங்க.
கார் விடுறதுக்கு கூட வழி இல்லை அந்த அளவுக்கு இடம் அந்நேத்திக்கே ஃபுல்லாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரி ரோப் கார் இடத்துக்கு போகலான்னு அங்கேருந்து கிளம்பி ஆச்சுங்க. சரி ரோப் கார் இது பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக ஏதாச்சும் ரோப் வர்றது பாருங்கள். ஒன்று போகுதுன்னா அதே டைம் ஒன்ஸு கீழே இறங்குது பார்த்தீங்கன்னா தெரியும். சரி கிட்டே போயிடலான்ட்டு அங்கேருந்து ரோப் கார் டிக்கெட் கவுண்டர்கிட்ட போகலான்ட்டு டிக்கெட் கவுண்டர்கிட்ட போகலாம். பாருங்கள் உங்களுக்கே தெரியும். பெரியமலை ரோப் காருக்கு போகக்கூடிய வழிங்க டிக்கெட் கவுண்டர் என்ட்ரன்ஸுங்க இதுதான் என்ட்ரன்ஸ். சரி உள்ளே போயிட்டாங்க பார்க்கலான்னு போனோம். அங்கே போனோம்னா பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு மேலே போகலான்னு பார்த்தோம், போக முடியல. அன்னையத்துக்கே டிக்கெட் வந்து கவுண்டிங் க்ளோஸ் டிக்கெட் க்ளோஸ்ன்னு போர்டு போட்டுருந்தாங்க. நாங்கள் வந்து போக முடியல எங்களால். சரி மேலே போயிட்டு மேலெல்லாம் அம்மன் நரசிங்க பெருமாளுடைய அந்த மேலே எல்லாமே ஷூட் பண்ணலான்னு பார்த்தோம், முடியல. ரோப் காருக்கு போகிற இடத்துல இது மாதிரி ஃப்ரீ வயதானவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரத்யேகமான ஒரு வண்டி விட்டுருக்காங்க. அது கீழே அந்த பெரியமலை அடிவாரம் வரைக்கும் போகுது. அவன் வயதானவங்களுக்கு ஃப்ரீங்க. குழந்தைங்க கை குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள் அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாலும் கூட அவங்களுக்கு கூட ஃப்ரீ தான். அது ஒரு சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா கவுண்டிங் டிக்கெட் க்ளோஸ்ன்னு போட்டு வச்சுருக்காங்க. டிக்கெட் ஃபுல் அப்படின்னு போர்டு க்ளோஸிங் போர்டு போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க உள்ள நிறைய ஃபுல்லாகவே உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆகிடுது. அதனால் வந்து க்ளோஸிங் போர்டு போட்டுருந்தாங்க. அவங்க முடிஞ்ச பிறகு அவங்க எல்லோரும் போயிட்டு வந்த பிறகு அப்புறம் வந்து டோக்கன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்களால் சரி போக முடியல. இது வரைக்கும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டைமில் வந்து விசேஷ நாட்களில் வந்தீங்கன்னா இது போல் ஆன்மீக சேனல்களை கோயில்களை பார்க்குறதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.